இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சொல்லிலல்ல செயலில் நிறைவோடு வாழ். நமது வாழ்க்கையை செயலில் நிறைவோடு வாழ இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பிற்கு செவிமடுத்து வாழ்க்கையை வாழ தொடங்குவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நிறைவுள்ளவராயிருப்பதே கடவுளின் தன்மை. மனிதர்களாகிய நாம் குறைவுள்ளவராயிருக்கின்றோம். ஆகவே தான் நாம் நிறைவை தேடி நமது வாழ்வின் பயணத்தை முன்னெடுக்கின்றோம். மனிதன் அவன் தேடி கண்டடைகின்ற ஒவ்வொரு உலக சார்ந்த காரியத்திலும் நிறைவை கண்டாலும் வெகு சீக்கிரமாக அதில் ஒருவித அதிருப்தியை சந்தித்து விடுகிறான். ஆகவே தான் நிறைவாய் இருக்கின்ற இறைவனின் அவனது தேடல் சங்கமமாகிற போது அந்த தேடல் முழுமை பெறுகிறது. அதைத்தான் புனிதர்கள், முனிவர்கள், சந்நியாசிகள், யோகிகள், சித்தர்கள், ஜென் துறவிகள், ஆன்மீகவாதிகளின் வாழ்விலை பார்க்கிறோம். அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒருவித மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிறைவும் குறையாமல் இருந்ததற்கு அவர்கள் வாழ்வின் தேடலாக, இலக்காக அந்த இறைவனை கொண்டதே காரணம் எனவும் கூறலாம். எனவே உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் என்று மத்தேயு 5:48 இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் அழகாக உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். குறைவுள்ளதை நிறைவுள்ளவாக்குவதே இயேசுவின் பணியாக அமைந்தது. உனக்கு அடுத்திருப்பவர்களிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்ற பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் ஏதோ குறை இருப்பதால் தான் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று அவர் கூறியிருக்கக்கூடும். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என்கிற பழைய சட்டத்தை இயேசு கண்ட குறை என்ன? அது ஆதாயத்தை உள்ளடக்கியது என்பதை மறைமுகமாக சுட்டி காண்பிக்கிறார். சுய லாபத்தையும் வெகுமதியையும் எடுத்து கொடுத்தலும் கணக்கு பார்த்து ஆதாயம் தேடும் மனம் அநேகரிடம் உண்டு என்பதை நன்றாகவே உணர்ந்தவர் இயேசு. அன்பு செலுத்துவோரிடமே நாம் அன்பு செலுத்தினால் நமக்கு மீண்டும் அன்பை பெற்றுக்கொள்வோம் என்ற காரணத்தினால்தான் அவர்களிடம் அன்பு காட்டுவது பெரிய காரியம் அல்ல என்பதை உணர்ந்து இயேசு நம்மிடம் கேட்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்வது விடுவது என்ன? மற்றவருக்கு மேலாக செய்வது தான் கடவுளின் நிறைவு உள்ள தன்மை. எனவே தான் தன்னை நெருங்காத, தன்னை நினைத்து பார்க்காத, தன்னை வெறுக்கும் உள்ளத்தினரை கூட அவர் பராமரிக்கிறார். அவர் உள்ளம் எதையும் கணக்கு பார்க்காத விசாலமான உள்ளம். நாம் கூட நம்மை பாதிக்கிற, காயப்படுத்துகிற மனிதர்களை மீண்டும் மீண்டும் நேசிப்பதில் தான் கடவுளை போன்று நிறைவுள்ளவராக இருக்க முடியும். அது கடினம் என்றாலும் இறையருளை வேண்டி நேசிக்க முயலுகின்ற பாதையை தான் இறைவன் இன்று நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அதை முழுமையாக அறிந்து கொண்டு கடந்து செல்ல முற்படுங்கள். ஏனென்றால் வாழ்வில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைவை தருவது இறைவனின் ஆசீர், அவரது வார்த்தை என்பதை மனதார ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள். வாழ்வில் ஆசீர் என்றென்று நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நிறைவின் பாதையிலே உம்மை அறிந்து கொள்ள எங்களோடு நீர் இருக்கிற என்ற உள்ளுணர்வோடு குடும்பத்திலே சமாதானத்தை வித்திட்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.